சென்னை வடபழனியில் 23 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரங்கள் கொள்ளை. தூத்துக்குடிக்கு தப்பிச் சென்ற 4 பேரை கைது செய்து விசாரணை. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். மயிலாடுதுறை மாவட்டம் கீழையூரில் சூறாவளி காற்றால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்ததால் விவசாயிகள் சோகம். நீட் தேர்வை சுமார் 2 லட்சம் பேர் எழுதவில்லை. 91 விழுக்காட்டினர் எழுதியிருப்பதாக தேசிய தேர்வு முகமை தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் புகுந்த காட்டு யானை. வீட்டுச் சுவற்றை இடித்துக் கொண்டு சென்றதால் மக்கள் அச்சம். அதிவேகமாக கார் ஓட்டிய புகாரில் மதுரை ஆதீனத்தின் ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தன் மீது கொலை முயற்சி நடந்ததாக ஆதீனம் கூறியது பொய் எனவும் காவல்துறை விளக்கம். சென்னை பூவிருந்தவல்லியில் தனியார் உணவகத்தில் வாங்கப்பட்ட மட்டன் குழம்பில் இருந்த தேரை விசாரணைக்கு பிறகு கடைக்கு பூட்டு போட்ட உணவு பாதுகாப்புத்துறையினர். மயிலாடுதுறையில் திமுக எம்பி ஆர் ராசா மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது மின்விளக்கு சாய்ந்து விபத்து. சட்டென நகர்ந்ததால் நூலிழையில் தப்பினார். மதுரை சித்திரை திருவிழாவின் 6ஆம் நாள் விழா கோலாகலம். ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய மீனாட்சி சொக்கநாதர். பாஜகவுடன் கூட்டணி வைத்த எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் அத்தியாயம் முடியப்போவது உறுதி என திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி விமர்சனம். திமுகவின் அத்தியாயம்தான் 2026 முடியப் போகிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பதில். சவுதி தலைநகர் ரியாதில் புழுதி புயல். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஈரோடு மாவட்டத்தில் தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிப்போர் கொல்லப்படுவது அதிகரித்து வருவதால் கொள்ளையர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் காவல்துறையினரின் எண்ணிக்கையையும் ரோந்து வாகனங்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி விளாங்காட்டு வலசு கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி மற்றும் பாக்கியம் ஆகிய முதிய தம்பதி கடந்த வாரம் கொள்ளையர்களால் கொல்லப்பட்டனர். அவர்கள் வீட்டிலிருந்து 10.25 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதுபோல் கடந்த நவம்பரில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமலை கவுண்டபாளையத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த தெய்வ சிகாமணி என்பவரும் அவருடைய மனைவியும் கொல்லப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. அந்த வழக்கிலும் குற்றவாளிகள் பிடிபடவில்லை. இந்த 2 சம்பவங்களிலும் வீடுகளின் சுற்றுப்பகுதிகளில் CCTV கேமராக்கள் இல்லை என்பதும் வீட்டின் பின்புறம் உள்ள PAP கால்வாய் இருப்பதை கண்டுபிடித்த போலீசார் கால்வாய் வழியே கொள்ளையர்கள் வந்து சென்று இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர். ஈரோடு சென்னிமலை உட்பட 2 இடங்களில் நடைபெற்ற தோப்பு வீட்டு கொலைகளின் முடிச்சுக்கள் இன்னும் அவிழவில்லை. தற்போது துப்பாக்கி ஏந்திய போலீசாரை பாதுகாப்புக்கு நிறுத்தி இருந்தாலும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று விவசாயிகளும் மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவலர்களின் எண்ணிக்கையும் ரோந்து வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் என்கிறார் நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் திருஞான சம்பந்தம். கிராமப்புறத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்ட்ரென்த்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களாலே எல்லாத்தையும் ஒரு ஸ்டேஷன் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் போய் ஃபாலோ பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். கிராமப்புறத்துக்கு ஒரு 4 வீடு 5 வீடு இருக்கிற மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் தனியாக CCTV கேமரா பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட்டை நடவடிக்கை எடுக்கணும். தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிப்போர் கொள்ளைகளை தடுக்க CCTVக்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்ற வேண்டும் என்கிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜாராமன். எல்லார் வீட்லயும் CCTV போடணும். இந்த தனிமையா இருக்கக்கூடிய வீடுகளில் CCTV கட்டாயம் போடணும். இப்போ 10,000 ரூபாய்க்கு CCTV கிடைக்குது, 4 கேமராவோட கிடைக்குது. ஆக CCTV இஸ் ஏ மஸ்ட். அது போக இப்ப லேட்டஸ்டா என்ன வந்திருக்குன்னா சோலார் சென்சார் சைரன் வித்
கேமரா அண்ட் மெமரி கார்டு, ஒரு லைட் மாதிரி ஒரு அமைப்பு. 600 ரூபா தான் அது, எல்லா கடைகள்லையும் கிடைக்குது. அதை வாங்கி வீட்டில் 4 புறமும் என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி புறங்களில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பகலில் ஒன்றும் செய்யாது. பகலில் அந்த வெளிச்சத்தை வாங்கி உள்ள அதில் வந்து அது சார்ஜ் ஆகிக்கும். நைட்லேயும் லைட் எரியாது. யாராவது அது பக்கத்தில் அதை கிராஸ் பண்ணி போனாங்க, பக்கத்தில் போனாங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும், சைரன் கத்த ஆரம்பிச்சிடும். யார் வந்திருக்காங்கிறத அப்படியே கேமரா பிடிச்சி அப்படியே மெமரி கார்டில் ஸ்டோரேஜ் பண்ணிடும். இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, தள்ளி இருக்கவங்க ஏதோ சத்தம் கேட்குன்னு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 தவிர இவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க டாக், அதுக்காக வந்து உயர்ந்த டாக்லாம் தேவையில்லை, நாட்டு நாய், ஒரு 4 நாய் அவங்க தோட்டத்தில் இருக்கிறவங்க அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தாங்கன்னா போதும், அந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல யாராவது மூவ்மெண்ட் இருந்தா கூட கத்த ஆரம்பிச்சிடும். தனியாக வசிப்போர் தங்கள் வீடுகளில் பணம், நகை வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார் ராஜாராமன். எல்லா கிராமங்கள்லயும் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அங்க போட்டுக்கலாம், கார்டு கொடுத்துருவாங்க. நீங்க வேணுங்கிறப்ப அங்க போய் காசை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீட்டில் வந்து கிரில் கேட் போடணும். இந்த கிரில் கேட்டுங்கிறது கட்டாயம் தேவை. முடிஞ்சா ஒரு வாட்ச்மேன் இவங்களுக்கு உதவிக்கு வச்சுக்கணும். வீட்டை சுற்றி மின்வேலி அமைப்பது, அந்த பகுதியில் உள்ள காவல்துறையினர் பாதுகாப்பு தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது கொள்ளையை தடுக்க உதவும் என்கிறார் காவல்துறை அதிகாரி ராஜாராமன். மயிலாடுதுறையில் நடந்த கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போது மின்விளக்கு கம்பம் சாய்ந்ததில் திமுக எம்பி ஆர் ராசா நூலிழையில் தப்பியுள்ளார். இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். திமுக எம்பி ஆர் ராசா உணர்ச்சி பொங்க பேசிக் கொண்டிருந்த போது யாரும் எதிர்பார்க்காத விதமாக திடீரென்று மின்விளக்கு கம்பம் அவரை நோக்கி சாய்ந்த பரபரப்பான காட்சி இது. மயிலாடுதுறையில் திமுக சார்பில் நடைபெற்ற பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் நீலகிரி எம்பி ஆர் ராசா பங்கேற்றார். தமிழ்நாடு பட்ஜெட்டில் உள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்து பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் விரிவாக எடுத்துரைத்து அவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது சூறைக்காற்று வீசியதால் மேடைக்கு அருகே மின் விளக்குகள் கட்டப்பட்டிருந்த இரும்பு கம்பி ஆட்டம் கண்டது. ஒரு கட்டத்தில் சூறைக்காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கனமான மின் விளக்குகளுடன் சேர்ந்து அந்த இரும்பு கம்பி சாய்ந்தது. அது நேராக ஆர் ராசா பேசிக் கொண்டிருந்த போடியத்தை நோக்கி சாய்ந்தது. இதை கண்டு மேடையில் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்த நிலையில் சுதாரித்துக் கொண்ட ஆர் ராசா சட்டென்று விலகினார். அவர் விலகிய அடுத்த நொடியில் மின்விளக்கு போடியம் மீது விழுந்தது. உடனடியாக ஆர் ராசா பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மின்சாரம் நிறுத்தப்பட்டு சாய்ந்த மின்விளக்கு சரி செய்யப்பட்டது. தொடர்ந்து சூறைக்காற்று வீசியதால் அங்கு கட்டப்பட்டிருந்த பேனர்களும் கிழிந்து காற்றில் பறந்தன. மேலும் புழுதிக்காற்றும் வீசியதால் கூட்டம் நிறைவு பெறுவதாக அறிவிக்கப்பட்டது. கூட்டம் நிறைவடைகிறது, அனைவரும் ஜாக்கிரதையாக